சரி, நான் எந்த கலர் சட்டை போட்டு வந்துறேன், எந்த கோயிலுக்கு போறேன்லாம் சொல்றியா? எல்லாம் ஒரு அடையாளத்துக்கு தான். அடையாளமா? டேய், நீ அடையாளம்னு சொல்லும்போது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுடா. எதுக்கு உனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு? பின்ன நான் பணம் வாங்கினவன் எவனாவது அங்க வந்து நின்னானா? என்னண்ணே இப்பெல்லாம் பேசுற? நான் போய் உன்னை மாட்டி விட்டுவேனா? அதெல்லாம் இல்ல, நீ பேசாம போ. சரி சரி. ஆமா கார்த்தி, உங்ககிட்ட நான் காலையிலே கேட்கணும்னு நினைச்சேன். அத்தனை பேர் வாங்கி கொடுத்த சட்டையும் ஊறிட்டு இருக்கும்போது அண்ணன் வாங்கி கொடுத்த இந்த சட்டை மட்டும் ஏன் ஊற வைக்கல? அதானே எனக்கு டவுட்டு. மாமாட்ட நல்லா கேட்டேனே, நாக்கு பிடிக்கிற மாதிரி. அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்னா? அது அந்நேரம் அதை தேடினாராமா, கிடைக்கலையாமா. அப்படியா சொன்னா அந்த ஆளு? இப்போ உங்ககிட்ட மட்டும் எப்படி கிடைச்சது? அது உனக்கு கிடைக்கணும் இருந்திருக்குனே, அதான் கிடைச்சிருச்சு. சும்மா நோண்டி கேட்டே இருக்காதுனே, பேசாம வண்டி விட்டு. சரிடா. சரவணன் ரிஷபராசி மிருகசீரிஷம். டேய், இதுதான் நீ பைக்ல பேசிட்டு வந்த மச்சியா? அட இருங்கண்ணே, நீங்க வேற. டேய் சீ இறங்கு. மச்சியை தேடுறேண்ணே. ஒரு வெங்காயமா தேட நான் கீழே இறங்கு. துணி கடையில அண்ணாமலை சிக்கின மாதிரி இங்க யாரும் சிக்குவாங்க பாக்குறியா? வெறும் அண்ணன் மட்டும் தான்டா இருக்குது. பொய்யா பேசிட்டு திரியிற. கண்டுபிடிச்சிட்டோம். எப்படியாவது ஒரு 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிருப்பா. இவங்க கல்யாணம் முடிஞ்சாதான் ஏன் ரூட்டு கிளியர் ஆகும். பெரியதா, ஹாப்பி பர்த்டே பெரியதா. தேங்க் யூ. போலாமா? எங்க போலாமா? எங்கன்னா வீட்டுக்கு. கோயிலுக்கு வந்தா 10 நிமிஷமாவது உட்காந்துட்டு போகணும். அப்பதான் உடம்புக்குள்ள இருக்க துஷ்ட சக்தி எல்லாம் வெளியே போய் நல்ல சக்தி எல்லாம் உள்ள வரும். போங்க, போய் 2 சுத்திட்டு வாங்க கோயில. சரி, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. போங்க. உங்க 2 பேர் தானே கல்யாணம் ஆக போகுது, நீங்க தானே சுத்தணும். சும்மா ஏதாவது பேசி போயிட்டு வாங்க. கோயில் நிர்வாகி மாதிரி பேசு. நீ வா. வேற ஏதாவது பிளான் பண்ணுமே. போகணும் வரணும் 2 பேத்துக்கும் தெரியாம பண்ணணும். எப்படி பண்றது? நல்ல சக்தி உள்ள சாமி பெரியதா, நல்லா வேண்டிக்கோங்க, நினைச்சது நடக்கும். எனக்கு நடந்திருக்கு. கடைசி வரைக்கும் என் மாமா பக்கத்துல இருந்து பாத்துக்கிற வரத்தை கூடன்னு வேண்டிக்கிட்டேன். அது நடந்துருச்சு. இப்போ இன்னும் நடக்கலையா? நடக்கும்ல. நடக்கலனா? இல்ல நடக்கலனா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். எது நடக்குதோ இல்லையோ, என் மாமனை நான் தான் கடைசி வரைக்கும் பக்கத்துல இருந்து பாத்துக்குவேன். அது நடக்கும். அப்படி சொல்ல வர? ஆமா, என்ன நின்னுட்டீங்க? போங்க, இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. டேய், ஒரு ரவுண்ட் தானே சொன்னேன். அது நான் அப்ப சொன்னேன்.
இப்போ யோசிச்சு வேண்ட வேண்டியதெல்லாம் இருக்கு. நீ இன்னும் 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வா போ. போங்க. ஏன்டா டேய், நீ வேண்டதுக்கு ஏன்டா எங்களை நடக்க வச்சுட்டு இருக்க? வா. அன்னத்தின் அன்பு நண்பா, என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு நான் உன்னைய ஊசி வச்சு குத்தி உன்னைய பஞ்சராக்கிட்டேன். அதுவும் முதலாளி அம்மாவுக்கும் என் அண்ணனுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாக்குறதுக்கு. அதுக்கு நீயும் ஒத்துழைச்ச. அது ஒர்க் அவுட்டும் ஆயிருச்சு. அகைன் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப உன் செயினை நான் கட் பண்ண போறேன். இதுவும் என் அண்ணனுக்கும் உன் அண்ணத்துக்கும் ஒரு பாண்டிங் உண்டாக்குறதுக்கு தான். சரியா? ப்ளீஸ் ப்ளீஸ் என் செல்லம்ல என்னை மன்னிச்சிரு. இது ஒரே ஒரு தடவை, ஓகேவா?